அழகே அழகுல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மலர் கிட்ட பாக்யராஜ் வந்து, மலரு கார்த்திக்கு எப்போ பொண்ணு பார்க்க போறாங்க, அத்தை எதுவும் சொன்னாங்களா, நம்ம அதுக்கு போகணும்ல, சொல்லிட்டேன்னா நான் பேங்க் லீவ் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் பேச இது ஸ்ருதி காதுல விழுந்துருது. அண்ணி, உங்க தம்பிக்கு பொண்ணு பார்த்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்க, ஆமா ஸ்ருதி, பொண்ணு பார்த்தாச்சு, என்னைக்கு போகணும்னு தெரியல, நான் கேட்டு சொல்றேன் எங்க அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லி மலர் ரொம்ப கேஷுவலா சொல்ல ஸ்ருதிக்கு பார்த்தா பக்குன்னு ஆயிருது. பொண்ணு பார்த்துருக்காங்களா, என்ன சொல்றாங்க, அண்ணி அண்ணி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா, அவருக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்க, ஏய் நீ இதை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், போ ஸ்ருதி போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸ்ருதி பார்த்தா ரூமுக்குள்ள போய் உட்காந்து அழுகவே ஆரம்பிச்சிருது. ஸ்ருதிக்கு கார்த்தி மேல காதல் இருக்கு. இதுவரையே கார்த்திகிட்ட அந்த காதலையும் சொல்லல. கார்த்திக் இப்ப கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஸ்ருதிக்கு அழுகழுகையா வருது. ரூமுக்குள்ள உட்காந்து அழுதுகிட்டே இருக்கு. கார்த்தியோடைய போட்டோவெல்லாம் பார்த்து அழுதுகிட்டு இருக்கு. என்ன இப்படி உங்களுக்கு கல்யாணம்னு சொல்றாங்க, ஒரு வார்த்தைக்கு கூட என்கிட்ட சொல்லவே இல்லை, அவர்கிட்ட பேசிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி பார்த்தா கார்த்திக்கு போனை போட்டுருது. ஹலோ ஹலோ யார் பேசுறது அப்படின்னு சொல்லி கார்த்திக் கேட்க, ஸ்ருதி பார்த்தா போனை போட்டுட்டு அமைதியாவே இருக்கு. ஹலோ யார் பேசுறது அப்படின்னு சொல்லி கார்த்திக் கேட்க, நான் ஸ்ருதி பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்லவும், ஸ்ருதி நீங்க எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்கவும், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணக்கூடாதா, உங்களுக்கு கல்யாணமே, உங்களுக்கு பொண்ணு பார்த்துட்டாங்களாமே, அண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லவும், ஆமாங்க வீட்டில் அம்மா பொண்ணு பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கார்த்தியும் சொல்ல, என்னங்க இப்படி சொல்றீங்க, அப்போ உங்களுக்கு கல்யாணத்தில் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்கவும், ஆமாம் அம்மா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, இதில் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்கவும், உங்களுக்கு என்னவா, நான் உங்ககிட்ட இப்போ நான் சொல்லி ஆகணும், இது நான் உங்களை காதலிக்கிறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு கல்யாண ஏற்பாடுன்னு சொன்னதும் என்னால் ஏற்றுக்கவே முடியல, உண்மையை சொல்லுங்க, உண்மையிலே உங்களுக்கு பொண்ணு பார்த்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்கவும், என்னங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, காதலிக்கிறேன்னு சொல்றீங்க, உங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் தானே, எங்க அக்கா இங்க வாழ வந்தே நிம்மதியான வாழ்க்கை எங்க அக்காவால வாழ முடியல, இதுல நீங்க என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு முதல்ல உங்க வீட்டுல இருக்கிறவங்கள சம்மதிப்பாங்களா, ஏங்க இப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் சுத்தமா செட்டே ஆகாது, எங்க அக்காவுக்கு நல்லாவே இது தெரியும், ஏங்க நீங்க போனை வச்சுட்டு போய் வேற ஏதாவது வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் போனை வைக்கும், ஏங்க சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி பார்த்தா போனிலே கதற, என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்கவும், இங்கே பாருங்கங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் முதல்ல உங்களை பார்க்கும்போதே என் மனசுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க, நான் உங்களை காதலிக்கிறேன், நான் சொல்றது உங்களுக்கு பிடிக்கலையா, உங்க குடும்பம் எங்க குடும்பம் பிரச்சனையெல்லாம் தூக்கி போடுங்க, ஏன் உங்க அக்காவும் எங்க அண்ணனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலையா, அதுக்கப்புறம் வந்த பிரச்சனைய அவங்க ஃபேஸ் பண்ணலையா, அதே மாதிரிதான் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, எங்க வீட்டில் கூட கல்யாண ஏற்பாடுக்கு எத்தனை தடவை என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஆனா நான் படிப்பு அது இதுன்னு சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னன்னா அசால்ட்டா நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, என்னையே உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, குடும்ப பிரச்சனையெல்லாம் விடுங்க, என்னைய உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அழுத்தம் திருத்தமாக கேட்க, கார்த்தி பார்த்தா பட்டுன்னு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. என்ன இது, இந்த பொண்ணு ஃபோன் பண்ணி பிடிக்குதான்னு கேட்குது, காதலிக்குதுன்னு சொல்லுது, ஒன்றுமே புரியலையே, சும்மாவே அவங்க குடும்பத்துக்கு என்னையும் அம்மா அக்கா 3 பேர்த்தையும் பார்த்தாலே பிடிக்காது, இதில் வேற இந்த பொண்ணு வேற காதலிக்கிறேன் அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்கு, கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தா பயங்கரமான குழப்பத்தில் உட்காந்துருக்க. அப்பதான் பார்த்தா கார்த்தியோடைய அம்மா வராங்க. டே கார்த்தி, நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம்டா, நான் ஐயர்கிட்ட நாளெல்லாம் கேட்டேன், நாளைக்கு நல்ல நாளாக இருக்குது, அதே மாதிரி பொண்ணு வீட்லேயும் பேசியாச்சு, நாளைக்கு நம்ம பொண்ணு பார்க்க போகிறோம், அக்காவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோடைய அம்மா சொல்ல, அப்போ தான் கார்த்தி, அம்மா இப்போ தட்டிக்கு பொண்ணு பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க, ஏண்டா நேற்று வரையே நல்லா தானே இருந்த, இப்போ என்னம்மா பொண்ணு பார்க்க வேணுமான்னு கேட்குற, பொண்ணு பார்க்குறோம், வயசு போய்கிட்டே இருக்குடா, பொண்ணு பார்க்குறோம் கல்யாணம் பண்ணுறோம், ஏன் இப்போ கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோடைய அம்மா கேட்கவும், மனசு கொஞ்சம் குழப்பமா இருக்கு, இப்போ தட்டிக்கு பொண்ணு பார்க்கறது எதுவும் வேண்டாமே அப்படின்னு சொல்லி கார்த்தி தடுமாறதை பார்த்து இங்கே கார்த்தியோடைய அம்மா கண்டுபிடிச்சிடறாங்க. என்னடா யாரையும் காதலிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோடைய அம்மா கேட்கவுமே கார்த்திக்கு பயங்கரமான அதிர்ச்சி.